ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இனிமே ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸோடு சேர்த்து டேரோ ப்ரெடிக்ஷன்ஸும் வரும். அது என்ன டேரோ ப்ரெடிக்ஷன்ஸ், இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ எனர்ஜி பேஸ்டு ரீடிங். உங்களுக்கு 2 பைல்ஸ் ஆர் 3 பைல்ஸ் கொடுப்போம். இப்போ எப்படி பொது பலனாக மேஷராசி அப்படின்னா இதான் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதில் பைல் செலெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போது நான் வந்து க்ரீன் கலர் காயின் ஒன்று வச்சுருக்கேன், ப்ளூ கலர் காயின் ஒன்று வச்சுருக்கேன். 2 பைல்ஸ் வைக்கிறேன். இந்த 2 பைல்ஸில் உங்கள் மனசுக்கு எந்த பைல் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ, எந்த காயின் அட்ராக்ட் பண்ணுதோ அந்த காயினை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த காயினுக்கு வர்ற கார்ட்ஸ், இந்த டேரோ கார்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி நிறைய சித்திரங்களோடு இருக்கும். இதை வச்சு பலன் சொல்ல முடியும். இது வந்து 99% அப்படியே எல்லாருக்கும் பொருந்தும், பொது பலன்களாக பொருந்தும். பட் அவங்க டேட் ஆஃப் பர்த்தோ ஒரு பர்த் சார்ட்டோ வச்சு பார்க்கல. அப்படி தனியாக பண்ணணும் அப்படின்னாக்கா அது பர்சனல் ரீடிங் எடுக்கணும். இது வந்து பொதுவான பலன். இப்போ எப்படி நம்ம கோச்சார பலன் ஆஸ்ட்ராலஜியில் சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு பொதுவான பலன். அவங்க சுய ஜாதகத்தை வச்சோ உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி தனியாக டேரோ ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான பதில்கள் கிடைக்கும். இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு பொதுவான பதில்களை தான் பார்க்க போகிறோம். 2 பைல் வச்சுருக்கேன். இந்த மணி காயின் வந்து பைல் 1 க்ரீன் கலர் காயின், இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் வந்து பைல் 2. இந்த 2 பைலில் க்ரீன் வந்து பைல் 1, ப்ளூ வந்து பைல் 2. இந்த 2 பைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசை எது ஈர்க்குதோ, எந்த காயின்லேருந்து உங்களுக்கான பதில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். இப்போ நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்களுக்கான பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் என்ன, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு, க்ரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மெசேஜ் கொடுக்குது, இந்த வாரத்திற்கான மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டேக் அ டீப் பிரீத் அண்ட் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து டேரோ ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம். இந்த வாரத்திற்கான பிரபஞ்ச செய்தி என்ன, பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Yes, nice. 6 of Pentacles, the Devil card, the High Priestess, Queen of Wands. High Priestess card வந்தாலே எனக்கு ரொம்ப குஷியாயிடும். பிகாஸ் இது வந்து உங்கள் இன்ட்யூஷனுக்கான கார்டு. 6 of Pentacles அதாவது நீங்கள் வந்து உங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களோட பேட் கர்மாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களோட பேட் கர்மா, பேட் சைக்கிள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்கள் மனசில் ஏதாவது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளோ துன்பப்படுறோம், எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். கூடிய விரைவில் உங்களுக்கான குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து உங்களோட இமோஷனல் அடிக்ஷனாக கூட இருக்கலாம். எப்போ பாரு கஷ்டத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு குட் ஃபார்ச்சூன்ஸ் வர்றதை கூட, வாய்ப்புகளை கூட நீங்கள் கவனிக்காமல் உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி, இல்லை ஏதோ ஒரு ட்ராமாவில் இப்படி நடந்துருச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கிறோமே அப்படின்னு ஏதோ ஒரு இன்னர் சைல்டில் இருக்கிற ஒரு ட்ராமாவாக கூட இருக்கலாம்.
அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். உங்களுக்கான நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. குட் ஃபார்ச்சூன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக வந்து தியானம் பண்ணணும். இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு உங்களோட தியானத்திற்கு ரொம்ப உதவும். நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் கூட இந்த ஹை ப்ரீஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு வரும். அதை எடுத்து கூட நீங்கள் உங்கள் மொபைலில் வால்பேப்பராகவோ வச்சுட்டு எனக்கு நல்ல உள்ளுணர்வை கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணலாம். யூடியூப்பில் நிறைய கைடட் மெடிடேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் தட். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய குட் கர்மாஸ் வந்து நல்லா குட் ஃபார்ச்சூன் சைக்கிள் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கோ ஆன் வித் மெடிடேஷன். அண்ட் குவீன் ஆஃப் வான்ஸ், வெரி அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். நீங்கள் உங்களால் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. பட் உங்கள் மனசே தான் உங்களுக்கு எதிரியும் கூட. ஏதோ பழைய நினைவுகள், பழசு ஏமாற்றப்பட்டதோ இல்லை பழைய துரோகங்களையோ இல்லை நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு பீரியட்னு இருக்கும் இல்லையா, ஒரு பேட் சைக்கிள் இருந்திருக்கும் இல்லையா, அதை நினச்சி நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்காம இருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்கள் தியானத்தின் மூலமாக நீங்கள் மேம்படுத்தினா வாவ், வெரி குட். ஷேடோ கார்டு எடுத்து பார்த்தாக்க பாருங்கள். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், சன் கார்டு, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூ பிகினிங். நீங்கள் பண ரீதியான விஷயங்களோ இல்லை ஒரு உறவு ரீதியான விஷயங்களோ எதாக இருந்தாலும் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. சன் கார்டு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சூரியனுடைய ஆசீர்வாதம். ஒரு சூரியனை போல் ஒரு பிரைட். நீங்கள் வந்து சூரிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு போட்டிங்கனாலே கூகுளில் கிடைக்கும். அதை வந்து எழுந்திரிச்சோன்னே பல் விளக்கிட்டு கொஞ்சம் உடல் சுத்தம் பண்ணிவிட்டு, வயதானவர்களாக இருந்தால் முடியலை அப்படின்னாக்கா கை கால் முகம் கழுவிட்டு சூரிய பகவானை பார்த்து சூரிய காயத்ரி மந்திரம் ஒரு 11 டைம்ஸ் சொல்லுங்கள். 11 டைம்ஸ் சொல்லிவிட்டு அந்த நாட்களை தொடர ஆரம்பிங்க. உங்களுக்கே அதற்கான மாற்றங்கள் தெரியும். ஒரு இளைஞனை போல் நீங்கள் வந்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு 25 இயர்ஸ், 18 to 25 இயர்ஸ் பசங்க எவ்வளோ துடிப்போடு இருப்பாங்க, வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெகு விரைவில். நாட்கள் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப சீக்கிரம். நீங்கள் வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஹைப்ரிட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து மனசார எனக்கு நல்ல உள்ளுணர்வை கொடு, நல்ல கர்மாசை எனக்கு நீ ஸ்டார்ட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெகு தொலைவில் இல்லை. உங்களுடைய வெற்றிக்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. பைல் 1 ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட ரீடிங், உங்களோட கார்ட்ஸும் வந்து ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் திஸ் ரீடிங். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட். நெக்ஸ்ட் நம்ம பைல் 2க்கு என்ன கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திஸ் ப்ளூ கலர் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்க பைல் 2க்கான கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைல் 2க்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன. வாவ், த எம்ப்ரஸ் கார்டு. அவங்களாவே வராங்க, எம்ப்ரஸ். வெரி குட். எம்ப்ரஸ் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கர்ப்பம், ஒரு புதிய குழந்தை பிறப்பு, அதை குறிக்கக்கூடிய கார்ட்ஸ். அந்த மாதிரி யாரும் பைல் 2ல் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நான் எப்போ கன்சீவ் ஆவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அதற்கான ப்ராசஸிங்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதற்கான நல்ல செய்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன, இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் இவங்களுக்கு தரக்கூடிய நற்செய்தி என்ன. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்துக்கு தரக்கூடிய நற்செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாவ், நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ், அகெயின் 6 ஆஃப் பென்டக்கல்ஸ், 8 ஆஃப் வான்ஸ். வெரி நைஸ். பைல் 2 நீங்களும் வந்து உங்களுக்கான பேட் டைம்லாம் முடிஞ்சு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களோட பேட் கர்மாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நிதானம், பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெகு விரைவில் ரொம்ப வேகமாக உங்களை நோக்கி அதற்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம் பைல் 2க்கு. ஏன்னா என் இன்ட்யூஷன் வந்து பைல் 2க்கு இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் டெல்லிங் மீ டு டேக் மோர் கார்ட்ஸ் ஃபார் பைல் 2. லெட் வி செக் வித் தட். பைல் 2க்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வாவ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 ஆஃப் வாண்ட்ஸ் and the emperor. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் கார்ட்ஸ். பைல் 2, நீங்கள் நிறைய ராஜதந்திரங்கள்லாம் பண்ணி ராஜ பதவியை அடைய போகிறீங்க. ஷேடோ கார்டு ஆல்சோ த 9 ஆஃப் பென்டக்கல்ஸ், குட். உங்களுக்கு நீங்கள் வந்து பணம் சார்ந்தோ இல்லை ஒரு வேலை சார்ந்தோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கெரியர் சார்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆக போகுது. உங்கள் 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கான பேட் கர்மாஸ் எல்லாம் முடிஞ்சு குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது உங்களுடைய கெரியர், உங்கள் ஃபினான்ஸ், இல்லை ஒரு குடும்பம், இல்லை ஒரு உறவுகள், குழந்தை, எதுவாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் அதற்கான டிப்ளமேட்டிக்காக, வெரி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே கிராப் பண்ண போகிறீங்க. இருக்கிற அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ராஜதந்திரத்தோடு கிராப் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குட் பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் தட். ஒரு ராஜா எப்படி ஒரு நாட்டை ஆள்றதுக்கு எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு வெற்றிக்கான அனைத்து திறமைகளும் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட பேட் டைம்னால் அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கு. நவ் இட் இஸ் கோயிங் டு ஓப்பன். வெகு விரைவில் 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னும் 8 நாட்கள்லையோ 8 வாரங்கள்லையோ அது வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதற்கான டைமிங்ஸ் ஓப்பன் ஆக போகுது. நல்லா முயற்சி பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இருக்குது. இந்த ரீடிங்கும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து 2 ரீடிங்குமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஐ ஃபீல் திஸ். லெட் வி தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ 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 ஸோ மச். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தென் யூ வில் கெட் த ரீடிங்ஸ். எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட உடனேயும் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ. நம்ம சேனலில் இதோடு சேர்த்து இனிமேல் ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸும் வரும், டேரோ ப்ரெடிக்ஷன்ஸும் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.